Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் கடையாழியின் கடைசி பக்கங்கள். அடுத்த சாப்டர் என்னன்னு பார்ப்போம். மே 1975 முஸ்தாஃபாவுக்கு ஆதா வர்சே கூறி சென்ற இதழில் அவர் பக்கம் தாண்டி பாய்ந்த விஷயம் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். தமிழ் இலக்கியத்தில் போர்னோ என்று நான் தேடுவது முலைகளை பற்றிய பாடல்களை இல்லை. ஐம்பெருங்காப்பியங்களிலும் அகத்திலும் புறத்திலும் ஆழ்வார்களிலும் குங்குமம் கழுவின கொங்கைகளுக்கு பஞ்சமே இல்லை என்பது எனக்கு தெரியும். நான் தேடுவது இன்னும் கொஞ்சம் சட்டிலான விஷயம். ஆழ்வார் பாடலிலிருந்தே உதாரணம் சொல்கிறேன். மையார் கண் மடலாச்சியார் மக்களை மையன்மை செய்து அவர் பின்போய் கொய்யார் பூந்துகில் பற்றி தனி நின்று குற்றம் பல பல செய்தாய் என்பது ஆண்டாள் வரிகளை விட பெற்ற போனும். தட்சிணாமூர்த்தியின் திவ்ய தரிசனம் எனக்கு கொஞ்சம் முன்னே கிடைத்திருந்தால் என் லிஸ்டில் அதை குறிப்பிட்டிருப்பேன். தட்சிணாமூர்த்தியின் கவிதை தொகுதியில் அல்குல் தடாகங்களில் பல பல சரங்குகள் மிதக்குகின்றன. கற்றதனாலாய பயனன்கோல் கற்றவனை கட்டி அணைக்காவிடின் தனக்குரிமை இல்லாதால் தான் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது. தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நாளை இன்பம் அக்தாலால் பார்த்தார்க்கென்றென்றும் இன்பம். தட்சிணாமூர்த்திக்கு என்று நான் மாற்றியிருக்கும் வார்த்தை எக்து என்பதை எதுகை நின்றும் அறிந்து கொள்க. பி.வி. கரந்தின் சோமன துடி என்கிற கன்னட படம் மற்றொரு காரந்தின் நாவலின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட பாண்டட் லேபர் போன்ற ஆதாரமான இன்று மங்களூர் பகுதியில் இருக்கிறதாக சொல்லப்படும் விஷயங்களை உன்னதமாக சினிமா பார்வையில் காட்டுகிறது. சோமன் என்னும் மரமேறி உழவன் கீழ்ச்சாதியனன் 4 பையன்கள் ஒரு பெண் பிராமண நில சொந்தக்காரன். சோமனின் ஒரே ஆசை கை அகலத்துக்கு கொஞ்சம் நிலம். அவனை கிறிஸ்தவனாக்க முயலும் பாதிரி, அவன் மகன் மணக்கும் மேரி, அவன் சிறிய மகன் முழுகும் நதி சுழல், அவன் மகளை கற்பழிக்கும் எஸ்டேட் வெள்ளைக்காரனும் மேஸ்திரியும், அவன் குடிக்கும் கள், ஆவேசத்தின் போது, சந்தோஷத்தின் போது, தூக்கத்தின் போது அவன் அடிக்கும் உடுக்கு. இதன் லயம் படம்புறம் விரவி இருக்கிறது. காரந்த் அதிகம் அலட்டிக்கொள்ளாமல் பெரும்பாலும் மௌனங்களிலேயே இந்த சிக்கலான கதையை சொல்கிறார். வசனங்கள் சிக்கனமாக இருக்கின்றன. கிறிஸ்துவனானால் உனக்கு நிலம் கிடைக்கும், செத்த பின் சொர்க்கத்துக்கு போவாய். படப்பிடிப்பு தேவைக்கு உட்பட்டு இருக்கிறது. சங்கீதம் காரந்த் மிக மெலிதாக இருக்கிறது. பிரதேச மொழிகளில் ஒன்றான கன்னடத்தில் இந்த மாதிரி சினிமா எடுக்கப்பட்டு அது கமர்ஷியலாக கூட சுமாராக ஓடியிருக்கிறது. எனக்கு ஏக்க பெருமூச்சு வருகிறது. ஜூன் 1976 திருச்சி செமிஃபைனல் விட்ட கூட்டம் மெயின் கார்டு கேட்டில் மயிர் சிலர்க்க வைக்கிறது. கோல்கீப்பர் தாயோலியை திட்டுவிட்டு பத்மாவின் காப்பி சாப்பிட்டு விட்டு ஏதாவது நோஞ்சலான பெண் ஆகப்பட்டால் சைட் அடித்து விட்டு வீட்டுக்கு அல்லது ஷோலை பார்க்க செல்லும் எத்தனையோ இளைஞர்களைப் போல கங்கை கொண்டான், அம்ஷன் குமார், சாமிநாதன் போன்றவர்களும் தோன்றுகிறார்கள். ஆனால் இவர்கள் ஒரு காலாண்டு இலக்கிய இதழ் கொண்டு வரப்போகிறார்கள். கோவை தேவர் ஹாலில் நடித்து காட்ட விரும்புகிறார்கள். காஜா மலை காலனியிலிருந்து ஸ்ரீரங்கம் வரை வீடு வீடாக சென்று இலக்கிய வாசகத்தன்மைக்கு அன்பளிப்பு கேட்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் கிடைத்தபடி பதில் பெரிய பாக்கெட்டா சின்ன பாக்கெட்டா. இவர்களுக்கு நான் தந்த இலக்கியத்தரமான அறிவுரை, வேலை விட்டு விடாதீர்கள். சென்னை 200 மைல் தூரத்திலிருந்து அவ்வப்போது வந்து போனால் சென்னையின் படப்படியான கலாச்சார முன்னேற்றத்தை உணர முடிகிறது. இந்த தடவை உதாரணங்கள் ராஜகோபால் சுவாமி சம்ராக்ஷண உற்சவத்திற்கு ஏ.வி. ரமணன் மியூசியானோ, இன்பபுரியிலிருந்து சொர்க்கம் வரை பழைய ஹிந்தி படத்தின் புதிய தமிழ் தலைப்பு, இந்தியன் எஸ்தர் வில்லியம்ஸ் சாய்ராபானு 18 ஜெர்மனிய அழகிகளுடன் நீச்சல் உடையில் பாய்ச்சல் அழகு காட்டும் ஜில் கலர் படம், சுவரொட்டி வரதட்சணையும் அனாச்சாரத்தையும் எதிர்க்கும் பத்திரிகை முஸ்லிம் குரல் விளம்பரம். டு preserve and prepare the Vedas, the Santana Dharma and ancient Hindu culture, the work is commendable for its literary merit and devotional flavor. ஹிந்துவில் புத்தக விமர்சனம். என்டர் த டிராகன் என்ற படத்துக்கு திருட்டு டிக்கெட் 34 ரூபாவா? படத்தில் என்னதான் இருக்கிறது என்று நண்பர் ரஜத் உதவ போய் பார்த்தேன். செம படம். கராட்டே, குங்ஃபு, சண்டை, அடி உதை வெட்டு, கொஞ்சம் டயலாக்குகள், வெட்டு உதை அடி
எஸ்ப்ரெஸோ மெஷின் மாதிரி சப்தமிட்டு கொண்டு ஓடி வந்து ஒரு குதி குதித்து கால்களால் எதிராளி கொட்டையில் உதைக்கிறான் ப்ரூஸ்லி. இன்னமும் வலிக்கிறது. என் தோள்களிலும் புஜங்களிலும் வீரம் எறியுது. பக்கத்தில் வத்தலாக யாராவது இருந்தால் அவனை ஒரு வெட்டு வெட்டலாம் என்று தோன்றியது. இந்த வருமான பிராக்கெட்டில் இருக்கும் தமிழர்கள் தமிழ் பேச மாட்டார்கள், லாஸ்ட் டச் என்பார்கள். படிப்பீர்களா என்றால் ஆனந்த விகடனில் ஜோக்ஸ் படிப்பேன், பெரிய லெட்டர்ஸில் இருந்தா என்பார்கள். கிருஷ்ணன் யோசாயஸ் அப்படி இல்லை, சிறிய இலக்கிய பத்திரிகைகளை எல்லாம் படித்தும் கணிசமாக ஆதரித்தும் வருகிறார். வினோத ரசமஞ்சரி சாமிநாத ஐயரிலிருந்து நாளை புது கவிஞர்கள் வரை நிறைய தமிழ் படித்திருக்கிறார். இங்கிலீஷில் கவிதை எழுதுகிறார். நான் கேள்விப்பட்டு இராத பல ஆங்கில எழுத்தாளர்களை குறிப்பிடுகிறார். மிருணால் சென்னை தூக்கி எறிகிறார். பிரகாசமான கண்களுடைய அவர் பெண். இந்த மனிதரின் வசீகரமான அபிப்பிராய வட்டத்திலிருந்து வெளிப்பட்ட சில கருத்துக்களையும் தெரிவித்ததையும் வியந்தேன். இந்த தடவை கவிஞர்களின் முன்னுரையிலிருந்து தப்பித்துவிட்ட 3வது சிறுகதை தொகுதியில் காலமும் 5 குழந்தைகளும் இருக்கும் வழி, கடன், புலிக்கலைஞன் போன்ற அற்புதங்களை அசோகமித்திரன் ஒரே வருஷத்தில் எழுதியிருக்கிறார். பிரமிக்கிறேன். ஜூலை 1976 சமீபத்திய கோழி சண்டைகளில் ஞானக்கூத்தனை மூலையில் நிறுத்தி கைதூக்க வைக்க பல பிரயத்தனங்களை பார்க்கிறேன். அவரும் காட்டடியாக ஒண்டியாக சமாளிக்கிறார். இந்த சர்ச்சைகளில் கவிதையை பலவிதமாக பாகுபாடு செய்கிறார்கள். யாப்பு கவிதை, மரபு கவிதை, புது கவிதை என்கிறார்கள். சண்டையே வேண்டாம் என்றால் கவிதை ஏன் இப்படி பாகுபடுத்தக்கூடாது? நல்ல கவிதை செய்யுள் தீர்ந்தது விஷயம். புவியரசு நல்ல கவிதை எழுதக்கூடியவர், செய்யுளும் எழுதக்கூடியவர் என்பதை அவருடைய இதுதான் என்கிற அழகாக பிரசுரிக்கப்பட்ட கவிதை தொகுப்பு தெரிவிக்கிறது. புவியரசுவின் கவிதை சிறகுகளை அடிக்கடி தடைப்படுத்துவது சிவப்பு சிந்தனை. ஒழுங்காக எழுதி கொண்டிருப்பவர் திடீரென்று இரத்த ஆற்றுக்கும் புரட்சி கனலுக்கும் இறங்கி விடுகிறார். பிரச்சாரம் கவிதையில் இருக்க வேண்டாமா என்பது பற்றி எனக்கு தற்போது கவலை இல்லை. ஆனால் பிரச்சாரத்தையே செய்யுள் கவிதையில், நல்ல கவிதையில் சொல்ல முடியும் என்பதற்கு புவியரசின் புத்தகத்திலே ஒரு நாள் உதாரணங்கள் கிடைக்கின்றன. செய்யுள்: கண்ணீரை துடைத்துவிட்டு கடுகி வாருங்கள், கண்களிலே கனல் பறக்க கிளர்ந்து வாருங்கள். இந்த ரீதியில் வரலாற்றின் பொன்சுவடு நெருப்பாறு இத்தியாதி. கவிதை: கண்ணே கண்மணியே, கருப்பா நீ கண்ணுறங்கு, கண் விழுத்து பார்த்தாலோ காரணங்கள் புரிந்துவிடும் என ஒரு தூங்காத தாலாட்டின் பல வரிகள். நல்ல கவிதை: கனத்த படிம ஆடை அணி அலங்கார ஒப்பனைகளுடன் அரங்கேறிய உங்கள் அடையாளம் தெரியவில்லை எனக்கு. மேடையின் பின்னே ஒப்பனை அறையின் எளிய வாசலில் காத்திருக்கிறேன் முகம் பார்க்க. புவியரசு பல இளைஞர்களின் சிந்தனைகளை பாதிக்கவர் என்பது எனக்கு தெரியும். அவருடைய வானம்பாடி வரம்பிலா வானில் சிறகு விரித்து அகண்ட வெளியில் தழுவி உயர்ந்து பறந்து விட்டு இதய கூட்டை நோக்கி நேராக மீளலாம். வழியில் அலங்கார மாளிகைகளில் எச்சமிட வேண்டாம் என்று தோன்றுகிறது. மலேசிய தமிழ் நேசன் பத்திரிகையின் ராசி பலன் என்னை கவர்ந்தது. என்ன இருந்தாலும் இந்த பொறாமை மட்டும் உதாரணம், அதாவது என்ன இருந்தாலும் இந்த பொறாமை மட்டும் இருக்கக்கூடாதுங்க மனுஷனுக்கு. நம்ம சுற்றி இருப்பவர்களை தான் சொல்கிறேன். சுமாராக நீங்கள் தலையெடுத்தால் போச்சு வயிற்றறிச்சல். ஒன்றும் இல்லை என்றாலும் கேலிக்கும் கிண்டலுக்கும் குறையில்லை. ஆனால் ஒன்று, உங்களுக்கு இருக்கிற கிரக நிலவாரத்தை கண்ட ஒரு பயலும் வாழையாட்ட மாட்டான். 3 செவ்வாய் சனின்னா என்ன சும்மாவா? அடேப்பா. இத்துடன் இந்த எபிசோடு நிறைவுறுகிறது. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன்.